ஆனா சாமியார் அப்படின்றத தாண்டி அந்த ஆன்மீக போர்வைக்குள்ள அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு வரீங்க. அது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றீங்க மேம்? இரவு நேரங்கள்ல அந்த சைடு போகக்கூடிய வடநாட்டை சேர்ந்த வாலிபர்களை பாலியல் தொழிலுக்கு இவங்க வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. ஏன் குறிப்பிட்டு வடநாட்டை சேர்ந்த வாலிபர்கள்? தமிழர்களை கூப்பிட்டா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய பசங்களை கூப்பிட்டா மக்களை பயம் காட்டுற மாதிரி இவங்க வீட்டுக்குள்ளவே இந்த மண்டோடு தலைகள்லாம் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தா அங்க வர தலைச்சம்புள்ளிக்கோ இல்ல யாருக்கோ ஏதோ ஒன்று ஆகும். ஆனால் தான் நீ பண்ணதுக்கு பவர். அப்படி யாருக்குமே எதுவும் ஆகலைன்னா நீ அந்த மண்டோடெல்லாம் வச்சுட்டு மேஜிக் பண்ற. நீங்க மட்டும் தான் நம்ம குரல் எழுப்பிட்டே இருக்கீங்க. பாதிக்கப்பட்ட யாரும் கூட முன் வந்து சொல்ல மாட்டாங்களே. நானும் ஒரு நாள் மலாய்க்கா வீட்டுல ஸ்டே பண்ணும்போது அப்பதான் கண்டுபிடிச்சேன் இவளோட நீலைகளை. இந்த மலாய்க்கா கலையரசனை பத்தி பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, இவங்க எப்படி அகோரியா மாற முடியும். உங்களுக்கு மலாய்க்கா திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட திருநங்கை போராளி வெளிச்சம் அறக்கட்டளையின் நிறுவனர் திருநங்கை மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கமா. திறன்பேசி நேயர் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சாமியார்கள்ல பல பேர் இந்த மாதிரி ஏமாற்று சாமியாரா தான் இருக்காங்க. ஆனா சாமியார் அப்படின்றத தாண்டி அந்த ஆன்மீக போர்வைக்குள்ள அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு வரீங்க. அது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றீங்க மேம்? அதாவதுமா, லாஸ்ட் டைம் நான் ஒரு பேப்பர்ஸ்லாம் காட்டி ஒரு சேனல்ஸ்ல பேசியிருப்பேன். அந்த பேப்பர்ஸ்லயே நிறைய விஷயங்கள் போட்டு இருக்கோம். அதையும் அந்த சேனலோட பாப்பா ஒருத்தவங்க படிச்சு காமிச்சிருந்தாங்க. அதுல என்னென்ன போட்டு இருந்ததுன்னா, மலாய்க்கா போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்க, அவங்க கிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் அதை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு போகக்கூடிய இரவு நேரங்கள்ல அந்த சைடு போகக்கூடிய வடநாட்டை சேர்ந்த வாலிபர்களை பாலியல் தொழிலுக்கு இவங்க வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. குறிப்பிட்டு வடநாட்டை சேர்ந்த வாலிபர்கள் தமிழர்களை கூப்பிட்டா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய பசங்களை கூப்பிட்டா இவங்களோட இன்னொரு முகம் வெளியே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்ப வடநாட்டை சேர்ந்தவங்களுக்கு தமிழ் சரியா தெரியாது. இன்னொன்னு, அவங்களாம் ஒரு பேச்சுலர்ஸ், ஒரு ரூமுக்குள்ளவே 4 பேர் இருப்பாங்க. காலையில பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க, நைட் வருவாங்க. வரும்போது ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாங்க, அந்த ட்ரிங்க்ஸோட போய் படுப்பாங்க. அந்த நேரத்துல இவங்க கூப்பிடுறாங்க. அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் அந்த பேப்பர்ஸ்ல நிறைய போட்டு இருந்துச்சு. அதுவும் நம்ம ஒரு சேனல்ல பார்த்திருக்கோம். அதே மாதிரி இவங்க செயல்லையும் பண்ணிட்டு இருக்கிறதா நிறைய தகவல்கள். அந்த சைடே இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம். இதுல என்ன பொதுமக்கள் மலாய்க்காவை கேட்காத ரீசன் பாத்தீங்கன்னா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தவறு செய்தால் பொதுமக்கள் கும்பல் கூடி போய் கேட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. பட் இவங்க ஒரு திருநங்கை, சரிங்களா? இந்த திருநங்கையும் அந்த ஏரியால என்ன ஒரு பில்டப் காட்டி வச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான ஒவ்வொரு சில யூடியூப் சேனல்களை இப்ப நிறைய பேர் பாருங்க, ஒரு விஷயம் பேசணும்னா அந்த சேனலுக்கு தான் தேடி போவாங்க. போயிட்டு அங்க சேனல்ல பேசிட்டு வருவாங்க. இவங்க என்ன பண்றதுன்னா, சேனலே இவங்க இருக்கிற இடத்துக்கு வர வைக்குது. அதுலயும் நிறைய மூளைக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 யூடியூப் சேனல்கள் இந்த ஆன்மீகத்தை பத்தி இவங்களாண்ட எடுக்கும்போது பாக்குற மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ காசுமேடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெருசா சொல்ற அளவுக்கு யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப படிச்சவங்களும் இவங்களோட பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வரும்போது இவங்க பேட்டி கொடுக்குறது எல்லாம் பார்த்தா, ஐயோ இவங்க ரொம்ப பெரிய ஆளு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட கெட்டப் எல்லாமே இருக்கும். இவங்க ரொம்ப பெரிய ஆளு, இவங்களை தேடி டிவி காரங்க எல்லாம் வராங்க, டிவி நியூஸ்ல எல்லாம் வராங்க, இவங்க அப்பப்போ ஒரு நாளைக்கு 2-3 டிவில பேசுறாங்க. அதாவது இது ஒரு யூடியூப் சேனல்ல தான்ன்றது அங்க இருக்கிற மக்களுக்கு அவ்வளவா தெரியல. இதை டிவி சேனலு அப்படின்னு நினைச்சிட்டு இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஆளா பார்க்கும்போது அவங்களுக்குள்ளவே ஒரு பயம். இவ அதுக்கேற்ற மாதிரி கை நிறைய மாட்டிக்கிட்டு கழுத்து நிறைய போட்டுட்டு இருக்கும்போது இவ ரொம்ப பெரிய ஆளு, இவகிட்ட போய் நம்ம மோதனோம்னா நம்மள எதனா பண்ணிட்டு வாங்க. இன்னொன்னு மக்களை பயம் காட்டுற மாதிரி இவங்க வீட்டுக்குள்ளவே இந்த மண்டோடு தலைகள்லாம் வச்சிருக்காங்க. நிறைய பேர் பண்றவங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. மாந்திரிகம், அதாவதுமா அது எப்படி சொல்றதுனாக்கா, மாந்திரிகம் பண்றவங்க எல்லாருமே ஊருக்கு இப்ப பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பில்லி, சூனியம், ஏவல், காத்து, கருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே, ஊருக்குள்ள இருக்க மாட்டாங்க, ஊருக்கு வெளியே தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது,
ஒரு தலைச்சம்புள்ள அந்த வீட்டை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நைட்டு 12 மணிக்கு இவங்க ஒரு உதிரசோறுன்னு ஒண்ணு இறைப்பாங்க. ரத்தத்துல கலந்து கோழி அறுத்து அந்த பிளட்ல. அப்ப அத வந்து யார் மேலயும் பட்டுடக்கூடாது. அத வந்து யாரும் மிதிச்சிடக்கூடாது. அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்க. ஒரு ஏரியா ஒரு சில இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு இந்த முட்டை சுத்துவாங்க தெரியுமா? திஷ்டிக்கு. அந்த முட்டைய சுத்தி ஒரு 3 முட்டுச்சந்துல போட்டு உடைச்சா கூட அது அங்க இருக்கிறவங்க சண்டை வலிப்பாங்க. நீ எப்படி இங்க எடுத்துட்டு வந்து உடைப்ப? இங்க எப்படி இதெல்லாம் பண்ணுவ? எங்களுக்கு என்ன ஆகப்போகுது? அப்படிலாம் இருக்குது. அப்போ நீங்க பக்கம் பக்கத்துல எல்லாம் வீடு வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன பிள்ளைகளும் இருக்கும், தலைச்ச பிள்ளைங்களும் இருக்கும், பிறந்த குழந்தையும் இருக்கும், வயசுக்கு வந்த பெண்களும் இருப்பாங்க. எல்லாரையும் வச்சுக்கிட்டு, நீ இந்த மாதிரி மாந்திரிகம் பண்றன்னா இது எப்படி எல்லாருமே ஏத்துப்பாங்க? அப்ப நீ உண்மையிலே மாந்திரிகம் பண்றியா? இதுதான் கேள்வி. நீ பண்ற பூஜை வந்து உண்மை. நீ பண்ற மாந்திரிகத்துக்கு பவர் இருக்குன்னா உண்மையிலேயே பார்த்தா அங்க வர தலைச்சம்புள்ளிக்கோ இல்ல யாருக்கோ ஏதோ ஒண்ணு ஆகணும். ஆனால் தான் நீ பண்ணதுக்கு பவர். அப்படி யாருக்குமே எதுவும் ஆகலைன்னா நீ அந்த மண்டோடெல்லாம் வச்சுட்டு மேஜிக் பண்ற. மேஜிக் பண்ணி மக்களை வந்து இழுக்கிற, கவர் பண்ற, அவ்வளவுதான். காளி அம்மாலாம் எங்க இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. மயானத்துல. அதாவது சிறு தெய்வங்கள்னு இருக்கு, பெரும் தெய்வங்கள்னு இருக்கு. சிறு தெய்வங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வழிபடலாம். பெரும் தெய்வங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வைக்க கூடாதுன்றது சிலர்லாம் நிறைய ஆன்மீகவாதிகள்லாம் வந்து நிறைய சேனல்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு ஊருக்குள்ளவே உன்னை சுத்தி கொடுத்தனங்க இருக்கக்கூடிய இடத்துல நீ பெருந்தெய்வத்தை வச்சு வணங்குறதே முதல் தவறு. நீங்க மட்டும் தான் நம்ம குரல் எழுப்பிட்டே இருக்கீங்க. பாதிக்கப்பட்ட யாரும் கூட வந்து முன் வந்து சொல்ல மாட்டாங்களே, வெளியே யாரும் வந்து இனிமேல் வருவாங்கம்மா. பாதிக்கப்பட்டவங்க இனிமேல் அடுக்கடுக்கா ஒருத்தரா வருவாங்க. இப்ப கூட மலைக்காசியில மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்ஸ்டால ஒரு பையனை வச்சு பேசுறது. நான் வந்து இங்கதான் போனேன், அங்க போய் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், அதனால அங்க வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுறவங்க சொல்லதான் செய்வாங்க. சரிங்களா? உண்மையிலே பாதிச்சவங்க இனி வரும் காலங்கள்ல பேசுவாங்க. அகோரி கலையரசன் வந்து அகோரி ஆகிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு ட்ரெண்டிங்ல ஒரு விஷயம் போகும்பொழுது அவங்கள அதிக அளவுல தாக்கி பேசினது வந்து மலைக்கா அவர்கள் தான். ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டு இவன் எப்படி காளியை நேர்ல பார்த்திருக்க முடியும், காளிக்கு ஒரு அடியனா இருக்க முடியும்ன்ற மாதிரி ரொம்ப தாக்கி பேசியிருந்தாங்க. ஆனா நீங்க இப்ப வந்து ஒரு போட்டோ காமிச்சீங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆன போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஆன்மீகத்துல இருக்கலாமா? அது மட்டும் இல்லாம செக்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துல இருக்கும்போது பண்ணலாமா? அகோரி கலையரசனை வந்து மலைக்கா பேசினாங்க, நிறைய விஷயங்கள் பேசினாங்க, நிறைய வீடியோஸ் போயிட்டே இருந்து நானும் அப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு இதை பத்தி பேசணுன்ற ஐடியா அப்போ இல்லை. பட் இப்போ பேசுறேன். அகோரி கலையரசன் வந்துட்டு அவன் ஒரு பிராடு சாமியாரு. அது தனக்கு தானே அவரே வந்து ஒத்துக்கிட்டு இந்த லைனை விட்டு போயிட்டாரு. அப்போல்லாம் அகோரியை பத்தி பேசும்போது காளியம்மா பிச்சு எரிஞ்சிடுவா, தும்சம் பண்ணிடுவா, அவனை வந்து கிழிச்சு எரிஞ்சிடுவா. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சிறு வயதுல இருந்தே ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, சக்தி உபவாசகரா இருக்கிறவங்க, அவங்களுக்கே இப்ப வரைக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாது. இது உண்மைமா. நான் அதெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, நான் அனுபவிச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ மாடல் லைன்ல இருந்து அறக்குறை ஆடை போட்டு தொட தெரிகிறமோ மார்பகம் தெரிகிற மாதிரிலாம் நீ இருந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு 5 வருஷமா காளியம்மாவை கையில எடுத்து உன்னோட வாழ்வாதாரத்துக்காக நீ பிக்ஸ் பண்ணி ஓட்டக்கூடிய இந்த நேரத்துல எப்படி நீ வந்து பல விஷயங்கள் பல சாமிகளை பத்தி எல்லாம் பேசுற? எப்படி உனக்கு தெரியுது? அனைத்துமே நானும் ஒரு நாள் மலாய்க்கா வீட்டுல ஸ்டே பண்ணும்போது அப்பதான் கண்டுபிடிச்சேன் இவளோட நீலைகளை. எல்லாமே என்ன பண்ற, நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு மேல நல்ல ஒரு லெமன் பக்காடி வாங்கிட்டு ஒரு கட்டிங் போட்டு அடிச்சிடறான். அடிக்கும்போது என்ன வரைக்கும் மந்திரம் நீயே கொஞ்சம் குடிடி, ஐயோ எழுக்கு வாங்கமான்ற. சரிங்களா? அப்போ அதை அடிச்சிடான். அடிச்சுட்டு நல்லா தூங்கும்போது இருடி நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த ஜமாத் பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் நான் வந்து மலாய்க்காவை வந்து சந்திக்கிறேன். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அன்னைக்கு நைட்டு அவளோட ஆசைக்காக ரொம்ப என்னை வந்து எப்படி சொல்றது, அன்பால் என்னை வந்து கட்டினான். சரி, அதுக்கோசம் அன்னைக்கு நைட் நான் தங்குறேன். அப்போ இன்னும் 2-3 பேரும் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நான் பேசியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தங்குறமே, இன்னைக்கு ஃபுல்லா நைட் ஃபுல்லா நம்மளுக்கு சிவராத்திரி தான், மலைக்காண்ட நல்லா பேசிட்டு காலையில போவோம்னு சொல்லி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இருடி கோச்சுக்காதடி, நீ ஒரு 1/2 hour தூங்கு, எனக்கு காலையில ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் அதுக்கு ரெடி ஆகணும்னா. காலையில தானே இருக்கு, இப்ப என்னடி? இல்லடி கூகுள்ல ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணி நான் அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு காலையில பேசணும். என்னடி சொல்ற? அப்ப எதுவுமே உனக்கு தெரியாதா அப்படின்னு கம்முன்னு இருடி அப்படின்ற. அப்புறம் தான் சரி என்னதான் எனக்கு வந்து இந்த கூகுள் இதெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. பாக்குறேன். இவ அடுத்த நாள் வந்து அன்னைக்கு என்ன நாள்னா பூமாதேவி
அந்த அம்மாவை பத்தி பேசுறா. அது ஒரு சேனல்ல பாருங்க பேசியிருப்பாங்க. பூமாதேவி அம்மா பத்தி பேசு. அதோட ஹிஸ்டரி எல்லாம் வந்து கூகுள்ல போயிட்டு படிக்கிறான். படிச்சு அது அடுத்த நாள் வந்து ஒரு சேனல்ல ஐயோ போலி சாமியார்ல நீதான் இப்ப நம்பர் 1ன்னு நான் அன்னைக்கே கெஸ் பண்ணிட்டேன். பட் அதை பத்தி பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து எனக்கு கிடைக்கல. ஏன்னா ஒருத்தவங்க சும்மா நல்லவங்களோ கேட்டவங்களோ அவங்க தானத்துல அவங்க இருக்கும்போது நம்ம தானத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு வந்து இது கூட வந்து மந்த்ரா கிட்ட வர கம்ப்ளைண்ட் கிடையாது. நம்ம வெளிச்சம் அறக்கட்டளைக்கு இவங்க மூலியமா வந்து பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் எல்லாம் வந்து லெட்டர் மூலியமாவும் போன் கால்ஸ் மூலியமா வருதுனால சரி இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைப்போம். இது வரைக்கும் ஏமாந்தவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. போய் மலைக்கா கிட்ட இருந்து எல்லாத்தையும் கழட்டி உருவி வித்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது. பட் இனி வரும் காலங்கள்ல யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வச்சேன். அப்போ இந்த மலைக்கா வந்து கலையரசனை பத்தி பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, இவங்க எப்படி அகோரியா மாற முடியும்ட்டு. உங்களுக்கு மலைக்கா ஃபேமிலி இருக்கா இல்லையா? மனசுல கை வச்சு காளியம்மாவை கண் முன்னாடி நிறுத்தி சொல்லுங்க. அவங்க தனியா தானே மேம் அந்த கோவில் எல்லாம் நிர்வாகம் பண்றாங்க. ஒரு ஆன்மீகவாதியா முழு நேர ஆன்மீகவாதியா தான் இருக்காங்க இப்ப வரைக்கும். அதுதான்மா மலைக்காக்கு எனக்கு தெரிஞ்சு 2-3 கல்யாணம் ஆயிடுச்சு. 2-3 ஆமா கல்யாணம். அதெல்லாம் அப்போ இது திருநங்கைகள்ல சகஜம். அதனால இது ஒரு குற்றச்சாட்டை நான் மலைக்காவை சொல்ல மாட்டேன். 2-3 கல்யாணம் ஆச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு கல்யாணம் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். 5-6 வருஷத்துக்கு முன்னாடினே வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணம் ஆச்சு. அதோட போட்டோஸ் நான் காட்டுறேன். அதுல எல்லாம் இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் இப்போ இருக்காரா பிரிஞ்சுட்டாரான்றது எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் ஃபேமிலியோட டச்சும் உனக்கு இருக்கு, இல்லாமலாம் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட மலாய்க்கா வந்து நம்ம வெளிச்சம் ட்ரஸ்ட்டை வந்து நாங்க ரிஜிஸ்டர் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ மலாய்க்கா வந்து எனக்கு வந்து கீழே என்னோட பர்சனல் செக்ரட்டரியா மலாய்க்கா வந்து நான் போடுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, மலாய்க்கா வந்து நான் போடுறேன். அப்ப இவ எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டா. நான் வரேன்டி, நான் பண்றேன்டி, நான் இந்த நாயக்கங்களை விட மாட்டேன், இந்த முன்னாவை விடக்கூடாது, அவனுக்கு 1 கிலோ வெள்ளித்தட்டு வாங்கி கொடுத்தேன், நன்றி கெட்டவன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு என்கிட்ட வந்து இணைஞ்சிட்டு அதே போல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேமா, சல்மாவை வந்து சல்மாவோட பிரச்சனை ஒண்ணு என்கிட்ட வந்துச்சு. பிரமிடு அன்பம்மாவோட பொண்ணு சல்மா. அந்த பிரச்சனை வரும்போது சல்மா உடனே தூக்கி ஜெயில போடு, அவனை ரிமாண்ட் பண்ணாம அவனை விடக்கூடாதுன்னா நான் சொன்னேன் எப்படி சல்மா தூக்கி உள்ள போட முடியும், அவளோட ப்ரூஃப் எதுவுமே என்கிட்ட இல்ல, ஏன் அவனோட ஆதார் கார்டு என்கிட்ட இருக்குன்னு வாட்ஸ்அப்ல சல்மாவோட ஆதார் கார்டை எனக்கு காமிச்சு சல்மா மேல எஃப்ஐஆர் போட சொன்னதான் இந்த மலைக்கா. இதை சொல்லிட்டு இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசி நம்ம ட்ரஸ்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது மலாய்க்காவை கூப்பிடுறேன். ஏன்னா அவங்க 3 பேர் வரணும். ட்ரஸ்டோட ஃபவுண்டர் ஒருத்தர் வரணும், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 செக்ரட்டரி வரணும்னு சொல்லி கூப்பிடுறேன். அப்ப இவங்க சொல்ற டைலாக் என்னன்னா, சாரிடி மந்த்ரா, காளியம்மா வந்து நைட் எனக்கு உத்தரவு கொடுக்கல. என்னடி மலாய்க்கா என்கிட்டயே சொல்ற காளியம்மா பத்தி நான் கேட்கிறேன். இல்லடி நீ புரிஞ்சுக்கோடி, உனக்கு தெரியாதுல்ல, நீயும் காளி தான் கும்புற, நானும் காளி தான் கும்புறேன். காளியம்மா வந்து நான் எனக்கு உத்தரவு கொடுக்கல. ஏன்னு நான் இப்ப காலையில பூஜையில பார்த்தேன். பார்க்கும்போது காளி உபாசகர்கள் வந்து சொந்தம் பந்தம் உறவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க தனி மரமா இருந்தாதான் அந்த அம்மாவை போய் நெருங்க முடியும் அப்படின்னு எனக்கு உத்தரவு வந்துச்சு. அப்ப நான் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன்னா எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடைச்சிது இல்லையா. நான் இதுக்காக தான் வந்து நான் ஜமாத்தே வேண்டாம், இந்த நாயக் சிஸ்டமே வேண்டாம்னு நான் பிரிஞ்சு வந்து உன் கூட இணைஞ்சேன். இப்ப நீ இந்த ட்ரெஸ்ல என்ன ஒரு நம்பரா போட்டீங்கன்னா எனக்கு எல்லா சொந்தங்களும் கிடைக்கிற மாதிரி ஆயிடும். அது வந்து காளியம்மா ஏத்துக்கல, அதனால என்னை வந்து இதுல இருந்து பிரிக்கிறா, அவாய்ட் பண்றா, அதனால நான் வரலடி. என்னோட போர்டு நம்பர் என்னோட போஸ்டிங் வந்து நீ எடுத்து வேற யாருன்னா போட்டுக்கோ, நான் உன்ன ரிசன் லெட்டர் கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே நான் ஏத்துக்கிட்டேன். அதுவும் கடவுளை வந்து நடப்பது அனைத்துமே நல்லதுக்கேன்ற வார்த்தை உண்மைதான். அது மாதிரி வேலைக்கிட்ட நான் வேற ஒருத்தவங்களை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டோம். அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு எவ்வளவு நல்லதா இருக்குது பாருங்க. காளியம்மா உண்மையில அவளுக்கு நல்லது செய்யல, எனக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி 7.5 எல்லாம் உனக்கு வேணாம், நீ நல்லா ஒருத்தரை பொறுக்கி போட்டுக்கோன்னு நல்லது செஞ்சிருக்காங்க. முடிச்சுட்டேன்னா அன்னைக்கு உறவுகளே வேண்டாம், உறவுகளே இருக்க கூடாது, காளியம்மா எனக்கு உத்தரவு கொடுக்கலன்னு சொன்ன மலாய்க்கா இன்னைக்கு எப்படி ஜமாத்துல அதுவும் நாயக்கு சிஸ்டம்ல போய் நீங்க 5 ரூபா போட்டுக்கிட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு உறவுகள் அம்மா இருக்காங்க, பொண்ணு இந்த பபிதா ரோஸ கூட இப்போ பொண்ணா தத்தி எடுத்தீங்க. அம்மா பொண்ணுன்னு இப்ப எப்படி உறவுக்குள்ள போனீங்க? இப்ப காளியம்மா பேச்சு மாத்திட்டாங்களோ? சொல்லுமா, அப்ப எது உண்மை? அன்னைக்கு நீ என்கிட்ட பேசுனது உண்மையா, இல்ல இப்ப நீ செயல்படுத்திட்டு வர்றது உண்மையா? அவங்க உறவுகளோட இருக்காங்க, தனியா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களோட எந்த செயலும் பொதுமக்களை பாதிக்க கூடாது அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒரு எண்ணமா இருக்கு. இதுக்கப்புறமாவது மக்கள் திருந்துவாங்களா,
இல்ல இது போன்று ஏமாற்றுபவர்கள் திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றிம்மா.